அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல டிசம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 12வது ராசியா வரக்கூடியது மீனம். மீனத்துக்கு இந்த டிசம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஜென்மஸ்தானத்துல சனி, ஜென்ம சனியா ரீஸ்டார்ட் ஆயிட்டாரு. போன மாதத்துல வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த டிசம்பர்ல வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றாரு. ஜென்ம சனியா டிராவல் பண்றாரு. 7.5 சனியுடைய செகண்ட் பார்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதத்துல 7.5 சனி இருக்கிறதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் நம்ம நிதானமா பொறுமையா அவசரப்படாம இருக்கிறது நமக்கு நல்லது. அடுத்து வந்து குரு நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்காரு. உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலன். ஆனா இந்த மாதத்துல கரெக்டா 19ஆம் தேதி பின்னோக்கி டிராவல் ஆகுறாரு. பின்னோக்கி மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி, அதாவது வந்து மிதுனத்துக்கே டிரான்சிட் ஆயிடுறாரு பின்னோக்கி. 4ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறது பெருசா பிரச்சனை இல்ல, அதை நம்ம ஓரளவு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா 19ஆம் தேதி வரைக்கும் குரு தன்னுடைய இயல்பு நிலையை இழந்து இருக்காரு, வலிமை இழந்து இருக்காரு. வலிமை குன்றிய நிலையில 5ஆம் பாவத்துல டிராவல் பண்றாரு. அது நான் குற்றமா பாக்குறேன். அடுத்து 6ல கேது. 6ல இருக்கிற கேது வந்து வலிமையான கேது தான், பெருசா நெகட்டிவ் பண்றது இல்ல. அடுத்து 8ல புதன் பகவான். 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய். இதுல செவ்வாய் மட்டும் ஆட்சியா இருப்பாரு. சோ இந்த சூரியன் சுக்கிரன் செவ்வாயுடைய காம்பினேஷன், பாவ கிரகங்கள் எல்லாம் விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பாகியத்துல இருக்கு. இதை நான் குற்றமா தான் பாக்குறேன், பெருசா ஃபேவர் கிடையாது. அடுத்து 12ல வந்து பார்த்தோம்னா நமக்கு ராகு. ஆனா 19ஆம் தேதிக்கு மேல ராகுவுக்கு வந்து குரு பார்வை கிடைச்சிருது. அதனால அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா 19ஆம் தேதி வரைக்கும் வீக் பண்ற நிலையில தான் ராகு இருக்காரு. அடுத்தது இந்த மாதத்துல பிளானட்டரி சேஞ்சஸ் எல்லாம் என்ன பண்ணுது, கிரகங்கள்லாம் ஏதாச்சும் மாற்றம் பண்ணுதான்னு பார்க்கும்போது கரெக்டா 6ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. சோ இதை நான் பாசிட்டிவாவே பாக்குறேன். அடுத்து 7ஆம் தேதி செவ்வாயுடைய நகர்வு. செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. இதுவுமே நமக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா யோகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கேந்திர ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல டிராவல் பண்றது ஒரு வலிமையான அமைப்பு. அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா 15ஆம் தேதி கரெக்டா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 15ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் அஷ்டமாதிபதி, சாரி 6ஆம் அதிபதி. அந்த 6ஆம் அதிபதி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட போய் காம்பினேஷன் ஆகுறாரு. 6 கூடிய ஒரு 10க்கு போறது குற்றம் தான். யோகாதிபதியோட இணையிறது ஒரு மாதிரி போட்டித்தன்மையை குறிக்குது. அதனை தொடர்ந்து நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா 19ஆம் தேதி குரு வக்ரத்திலேயே மிதனத்துக்கு போயிடுறாரு. வக்ரத்திலேயே தான் மிதன ராசிலையும் டிராவல் பண்றாரு. அடுத்து வந்து 28ஆம் தேதி புதன் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சோ அதுவும் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு சேஞ்சஸ். இதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த டிசம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரம், ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆகுது. அவசர முடிவு, அவசர மாற்றம், கோப உணர்வு, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் இந்த மாதத்துல அவாய்ட் பண்ணிக்கோங்க. தொழில், உத்தியோகம், உங்களுடைய பொருளாதாரம், இதெல்லாம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. இந்த நேரத்துல நல்ல விஷயம் கெட்ட விஷயம் மாதிரி தெரியும், கெட்ட விஷயம் நல்ல விஷயம் மாதிரி தெரியும். மத்தவங்களோட அட்வைஸை காதுலயே வாங்கிக்க மாட்டோம். ஏன்னா குரு வக்ரம், ராசிநாதனே வக்ரமா இருக்கும்போது பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். மொத்தவங்க நல்லது சொல்றாங்கன்னா அதுல காதலே வாங்கிக்க மாட்டோம். அவங்க ஏதோ நமக்கு கெட்டது சொல்ற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். அதனால நமக்கு யாரு நல்லது சொல்றா யாரு கெட்டது சொல்றான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி மத்தவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு நமக்கு அது சரியா பட்டுச்சுன்னா அதை செய்யுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து மேக்சிமம் பார்த்தோன்னா நல்லவங்க சொல்றதெல்லாம் விட்டுட்டு கெட்டவங்க சொல்றதை அதிகமா எடுத்துப்போம். ஏன்னா இப்போ நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். இப்படிதான் அது அப்படியே ஒரு மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகி அப்படியே கண்ணுக்கு ஒரு மாதிரி பிம்பத்தை புலப்படுத்தும். அதனால கொஞ்சம் புத்தி தெளிவை பயன்படுத்தி யாரு நல்லது சொல்றா யாரு கெட்டது சொல்றான்னு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மற்றவர்களுடைய அட்வைஸ் எல்லாம் சரியா வாங்கி செயல்படுறது நல்லது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு விஷயத்துல சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன விஷயம்னு அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்துல யார் எக்ஸ்பெக்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் வாங்கி டிராவல் பண்றது நல்லது. நீங்களாவே சுய முடிவா எடுத்து மாற்றம் பண்ணீங்கன்னா அது அவ்வளவா ஃபேவரா இருக்காது. அதனால உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய முடிவுகள், மாற்றங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் 19 நாள் கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, கடன் சார்ந்த விஷயங்களையும் சரி, குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களையும் சரி கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும். அதுல பொருளாதாரத்தை சரியா மேனேஜ் பண்ணிக்கணும். நான் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸா சொல்றேன்னா உங்களுடைய பிளான்லாம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நகர்த்திடலாம். அதே போல இந்த மாதத்துல முதல் 19 நாட்கள்ல யாருக்காச்சும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை, கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையே வரலாம். அதுல பொருளாதாரத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. இந்த மாதத்துல யாருக்காச்சும் நீங்க கடன் உதவி எல்லாம் பண்ணீங்கன்னா அது திரும்ப சாமானியமா கிடைக்காது.
கிடையாது. அதெல்லாம் எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே போல ஃபேமிலிக்குள்ள உடைய குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள குடுத்தல் வாங்கல் இருக்க வேண்டாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு பணம் உதவி பண்றீங்கன்னா அது ஜஸ்ட் நீங்க தர்மமா நினைச்சு கொடுத்துட்டு அதை மறந்துருங்க. அது திரும்ப வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த நிலைகள்ல எதிர்பார்க்கிற நிலைகள்ல ஒரு மாதிரி அந்த உறவு நிலைகள்ல வருத்தங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமா கொடுக்காம அவாய்ட் பண்றது நல்லது. எனவே இந்த குடுத்தல் வாங்கல் உறவு நிலைகள்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எனவே பொருளாதாரம், தொழில், உத்தியோகம், குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது இந்த மாதத்துல அவசியமானதா இருக்கு. 19ஆம் தேதிக்கு மேல எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு வலிமை கிடைக்கும். இருப்பினும் குரு வக்ரம் தான். குழப்பத்தோடயே இருப்போம். தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாது. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் போட்டு உங்களை படுத்தும். நல்லா மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. மீனம் இப்போ வந்து நல்லா மெடிடேட் பண்ணும். தெய்வ வழிபாடுகளை அதிகமா மேற்கொள்ளணும். உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு வீட்லயே நீங்க விளக்கேத்தி வச்சு தெய்வத்தை நல்லா மனதார உருகி வணங்குறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் கை கொடுக்கும். எதுனாக்கா அது பிரேயர்ஸ். மீனத்துக்கு பொதுவாகவே ஆன்மீக சிந்தனை, ஆன்மீகம் சார்ந்த விஷயம், தியானம் சம்பந்தப்பட்ட விஷயம், மெடிடேஷன், இது போல விஷயங்கள் ஆர்வம் அதிகம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கை கொடுக்கணும், அது வந்து உங்களுடைய பிரேயர்ஸ் தான். உங்களுடைய அந்த இறை நம்பிக்கை, இறைவன் கிட்ட அந்த உருகி கேட்கறது. அப்படி நம்ம அதை கரெக்டா பிரேயர் பண்ணும்போது அது நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். மன பாரத்தை குறைக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோன்னா மனம் உடல் ரெண்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கும். மனம் உடல் ரெண்டும் ஒரு மாதிரி நலிந்த நிலையில இருக்கும். ரெண்டும் வந்து நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது. எதையோ யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். அதுதான் ஜென்ம சனின்னு சொல்றது. ராசிநாதன் வலிமையா இருந்தா சமாளிக்கிறீங்க, அதெல்லாம் மறந்துட்டு அடுத்த கடத்தை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா குருவே இப்ப வக்ரம். அல்ல இந்த மாதத்துல கொஞ்சம் டஃபா இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. பிரேயர்ஸ் அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை எல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிரேயர்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்க ரொம்ப எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை சார் அப்படிங்கிறவங்க மெடிடேஷன் பண்ணுங்க. எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி நல்லா மெடிடேட் பண்ணுங்க. மைண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும், ஃப்ரெஷ் ஆகும், புதுசு புதுசா ஐடியாஸ் கிடைக்கும், குழப்பங்கள் தெளிவடையும், குழப்பங்கள் தெளிவாகி உங்களுக்கு தெளிவான மனநிலை கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, பிரேயர்ஸ் அதிகப்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் சுபத்துவமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த மாதத்துல தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா 9ஆம் அதிபதி 9லேயே ஆட்சியா இருக்காரு. சூரியன் சுக்கிரனுடைய இணைவுல இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும், பிளஸ் வந்து தெய்வ வழிபாடும் அதிகரிக்கும். அதே போல அந்த தர்ம காரியங்கள் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா தயக்கம் அதிகமா இருக்கும். இது பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு ஒரு தயக்க நிலை இருக்கும். இந்த தயக்கத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு போய் அந்த தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒருத்தவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த தகுதியில உங்களை இறைவன் வச்சிருக்கானா அதை யோசிக்காம தயக்கம் இல்லாம போய் செய்யுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மனதுல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். அதை பண்றவங்களுக்கு தான் புரியும். இல்ல தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யோசிக்காம தயக்கம் இல்லாம செய்யுங்க. அது உங்களுக்கு கூடுதல் பவர், உங்களுடைய பாவங்களை கழித்து உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலா வலிமையை கொடுக்கும். தான தர்மங்கள் அதிகமா செய்யுங்க. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல, தர்மாதிபதி வந்து பார்த்தோன்னா கர்மஸ்தானத்துல இருப்பாரு. அதுவுமே பாசிட்டிவ் தான். அதுவுமே ஆன்மீகம், இறை வழிபாடு, இறை தொண்டு இப்படிதான் எடுத்துட்டு போகுது. சிவ வழிபாடு அதிகமா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவன் மேல பற்று அதிகரிக்கும். சிவனை உருகி வணங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி இறைவன் சார்ந்த விஷயம், ஆஞ்சநேயர் வழிபாடு சார்ந்த விஷயம், கேது 6ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து விநாயகர் வழிபாடு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். சோ இதெல்லாம் நீங்க பண்றது நல்லது. இதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு தத்துவ ஒளி. அதுல வந்து விநாயகர் வழிபாடு இன்னும் ஸ்பெஷல். அது எதுக்கா அப்படி சொல்றேன்னா, இப்ப மூளை வந்து நமக்கு சரியா இயங்காது. இப்போ வந்து ஜென்மத்துல சனி வந்தாலே வந்து மூளை வந்து ஒரு மாதிரி மந்த அமைப்பை கொடுக்கும், ஒரு சோர்வு அமைப்பை கொடுக்கும். உடல் சோர்வா இருக்கும், ஒரு விஷயத்தை உடனே பண்ண முடியாது, தாமதம் ஆயிட்டே இருக்கும், ஒரு விஷயத்தை நம்மளே தள்ளி போடுவோம், சுறுசுறுப்பா இருக்க மாட்டோம். இந்த மாதிரி மந்த அமைப்பை கொடுக்கும், நெகட்டிவ் தாட் அதிகமா கொடுக்கும். அதுக்கு காரணம் அந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஸ்லோவாகுதுன்னு அர்த்தம். மூளைக்கு போகக்கூடிய அந்த நரம்புகள் கொஞ்சம் வலிமை இழக்குதுன்னு அர்த்தம். அதை தூண்டி விடுற விதமா விநாயகர் வழிபாடு நமக்கு உதவி பண்ணும். அது எப்படி உதவி பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம விநாயகரை கும்பிடும் போது தோப்புக்காரனை போடுவோம், நல்லா காதை பிடிச்சிக்கிட்டு கீழே உட்கார்ந்து எந்திரிப்போம். அது நல்ல எக்ஸசைஸ். அது வந்து மூளையை வந்து இன்னும் மெருகேற்றும், மூளையுடைய வலிமையை இன்னும் மெருகேற்றும், நரம்புகளை நல்லா தூண்டி பிளட் சர்க்குலேஷனை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி மைண்டை ஃப்ரெஷ் ஆகும், பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமா வர வைக்கும். அதுதான் விநாயகர் வழிபாடு. சயின்டிபிக்கா தான் நம்ம பார்க்கணும். சும்மா நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் பண்றதுனால நமக்கு வந்து மன நிம்மதி கிடைச்சிடலாம் கிடையாது. பிராக்டிகலா பண்ணணும். அந்த பிராக்டிகல் திங்கிங் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். உங்களை சுத்தி இருக்கிற பாசிட்டிவான அந்த ஆராஸ் உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். சயின்டிபிக்கா உள்ள போகும்போது அதை உணர்ந்து நம்ம செய்யும் போது இன்னும் அதிகமான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். எனவே நீங்க இறை வழிபாடு பண்றீங்கன்னா அதோட தத்துவத்தை உணர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகமான பெனிஃபிட் உங்களால அடைய முடியும். சும்மா நம்ம பூஜை புனஸ்காரம் பண்றதுலேயே மன நிம்மதி ஓரளவு கிடைக்குது. அதை இன்னும் நம்ம புரிந்து பண்ணோம்னாக்கா, தெரிந்து பண்ணோம்னாக்கா அதோட அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது இன்னும் மிராக்கலா இருக்கும். அது மீனராசிக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. மீனராசிகள் எப்போதுமே வந்து பார்த்தோன்னா இந்த ஆன்மீகம், அந்த தத்ரூபமான விஷயங்கள், மர்மமான விஷயங்கள், புரிதல் இல்லாத விஷயங்கள்ல அதீதமான அறிவை மீனராசியை சேர்ந்தவங்க டிஃபால்ட்டா பெற்றிருப்பாங்க. புரிந்து செய்யும் பொழுது கூடுதல் வலிமை, கூடுதல் பலன்கள் கிடைக்கும்.
அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில பெருசா அந்த ட்ரபிளும் இருக்காது. அதுலயும் முதல் 6 நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். முதல் 6 நாட்கள் வந்து கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். நல்லா சரியா இயங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான மந்தத்தன்மை இருக்கும். ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகள், பிரச்சனை அமைப்புகள் இருக்கும். ஆனா புதனுடைய பயிற்சிக்கு பிறகு அந்த அமைப்புகளும் நிவர்த்தி செய்யப்படும். இந்த குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். இருப்பினும் ஜென்ம சனி நடக்கிறதுனால கவனச்சிதறல் அதிகமா இருக்கும். போக்கஸ்டா இருக்க முடியாது. அதே போல வந்து மறதி பிரச்சனை அதிகமா இருக்கும். உடல் ஆரோக்கியம், தலைமுடி உதிர்வு, தலைவலி அதிகமா இருக்கிறது. படிச்சு படிச்சு தலைய வலிக்குது, அந்த பிரச்சனை இருக்கிறது. இது போன்ற ஏதாச்சும் ஒரு சில குறைபாடுகள் முன்ன பின்ன வந்துட்டு போகும். ஆனா அது 6ஆம் தேதிக்கு மேல பரவாயில்லங்கிற அமைப்புக்கு வந்துடும். இருப்பினும் கவனம் தேவை. ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மெடிடேஷன் பண்ணிட்டு உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும், நல்ல தேவையான உறக்கம் கொடுக்கணும். கரெக்டா 8 மணி நேரம் தூங்குங்க. தூக்கத்துல எல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. நல்லா தூங்குனீங்கன்னா தான் உங்க மைண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. தேவையில்லாத செயல்பாடுகள், கெட்ட மனிதர்களுடைய, கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நண்பர்களால மன உளைச்சல்லாம் வரும். நண்பர்களால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வீடு தேடி வரும். அதனால உங்களுடைய நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் குறுகலா மாத்திக்கோங்க இப்போ இந்த ஜென்ம சனி விலகுற வரைக்கும். ஏன்னா வந்து நண்பர்கள் வந்து தேவையில்லாத 7.5 எழுத்து வந்து விடுவாங்க. அதனால வந்து நண்பர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அதே போல தீய நண்பருடைய பழக்க வழக்கம், உடைய நண்பர்களுடைய போக்கு சரியில்லைனாக்கா ஜஸ்ட் நீங்க ஒரு நல்ல நண்பனா உங்களுக்கு ஒரு நல்ல 2 அட்வைஸ் பண்ணி பாருங்க. அவங்க கேட்கலனா அவங்கள விட்டுருங்க. அவங்க வழியில விட்டு நீங்க ஒதுங்கிடுங்க. நீங்களும் அவங்க கூட தப்புக்கு போய் துணை போனீங்கன்னா உங்களுடைய பேரு வந்து பங்கமாகும். அது உங்களுடைய வீட்டுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். உடைய வீட்டுக்கு தேவையில்லாத அவமானத்தை கொடுக்கும். அல்ல நட்பு வட்டாரங்கள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இது நான் வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இந்த நேரத்தில் நமக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. நண்பன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நண்பன் செய்யற தப்புக்கு துணை போயிடுவோம். அது நம்ம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். எல்லாமே நம்ம நண்பர்கள் பண்ணிவிட்டு நம்ம தலையில கட்டி விட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி இது போன்ற பிரச்சனைகளை மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் சந்திச்சிருக்கலாம். இது வரைக்கும் இல்லைன்னா சந்தோஷம். இதன் பிறகு இல்லாமல் நீங்க பாத்துக்கிறது நல்லது. இதை மட்டும் மாணவ மாணவிகள் பராமரிச்சா போதும். கல்வியில பெருசா தடை தாமதங்கள் எதுவும் இல்லை. இந்த மாதம் அப்படியே ஸ்மூத்தா நகர்த்திட்டு போயிடும். படிப்புல வளர்ச்சியை கொடுத்துரும். ஓவராலா இந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ரீஸ்டார்ட், ராசிநாதன் கொஞ்சம் வீக், 8ஆம் இடம் ஆக்டிவ்ல இருக்கு. அதே போல வந்து 9ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவ் ஆகுது. எனவே இந்த மாதத்துல எல்லாத்துலயும் கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கிறது நல்லது. அவசர மாற்றம், அவசர முடிவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல தொழில் உத்தியோகத்துல அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. தொழில் உத்தியோகத்துல சக ஊழியர்களோட ஒத்து போகாத நிலை, அதே போல வந்து மேல அதிகாரிகளோட அடிக்கடி வாக்குவாதம் வருது, மேல அதிகாரிகளோட ஒத்து போகாத நிலை, இதெல்லாம் இருக்கலாம். சகிப்புத்தன்மையோட டிராவல் பண்ணும். பல்ல கடிச்சிக்கிட்டு எதையும் பெருசா மைண்ட்ல போட்டு ஏத்திக்காம நீங்க மாட்டு உங்க பாதையில அமைதியா போயிட்டே இருங்க. இந்த அமைதியை வைத்து நீங்க சாதிக்கணும். அமைதி தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். பொறுமை, அமைதி, நிதானம், இது மட்டும் உங்களுடைய தாரக மந்திரமா யூஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு மன வருத்தம் வருதுன்னா டக்குனு பிரேயர்ஸ்ல இறங்கிடுங்க. இறை வழிபாடு, மனதை அப்படியே அமைதிப்படுத்தி நீங்க நகர்த்தணும். மீனராசிக்கு கோபம், முன்கோபம் அதிகமா வரும். குருவோட ராசியாக இருந்தாலும் சனி ஜென்மத்துல இருக்கும்போது முன்கோபம், முன்ன பின்ன யோசிக்காம டக்குன்னு பேசிடுவோம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கலாம் இல்ல, டக்குன்னு வாய் விட தெரியாம விட்டு பேசிடுவோம். பிறகு அதை நினைச்சு யோசிச்சு வருத்தம் அடைஞ்சிட்டு இருப்போம். சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது. தொழில் உத்தியோகத்துல அகலக்கால் வைக்காம இருக்கணும். இருக்கிறத மூவ் ஆன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் தொய்வு நிலைகள் உண்டு. எனவே ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆயிட்டனாலே தொழில், உத்தியோகம், திருமண முயற்சி, வாழ்க்கை துணை, நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயம், அதே போல வந்து உங்களுடைய இளைய சகோதரத்துவம், உடைய முயற்சிகள், இதுல எல்லாம் ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகள் இருக்கும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நகர்த்தணும். பொறுமையோட நகர்த்தணும். இந்த மாதத்துல குருவும் வீக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 19ஆம் தேதிக்கு மேல எல்லாத்தையும் சமாளிக்கிற கேப்பபிலிட்டி கிடைச்சிடும். பயப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப
குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பெயர்ச்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.